என் பிறவி துன்பமெல்லாம் அப்ப அந்த சுத்த சிவ வெளியிலே இருந்துதான் இந்த எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற இந்த வழி மலர்ந்து படிப்படியாக மலர்ந்து வந்தது. அப்ப இந்த வெளியிலே அகர வழி, அதாவது சத்தமில்லாத இடம் என்று பேசுவார் பெருமானார். இன்னும் தெளிவாக பேசினால் அந்த இடத்திலே சத்தம் இல்லை, சத்தம் இல்லாத மௌன வழியிலே இருந்துதான் இந்த கண்ணுக்கு தெரிகின்ற வழியெல்லாம் தோன்றி இருக்கின்றன. அப்ப அந்த சத்தமில்லாத வெளியிலே இருந்துதான் முதல் சப்த பிரபஞ்சம் உருவானது என்று நம்முடைய பெருமானார் பல இடங்களிலே பேசுவார். அப்ப அந்த சப்த பிரபஞ்சம் தான் முதல் உருவாகினது தான் ஓங்கார ஒலி என்று பேசுவார்கள். இதெல்லாம் விவரமா பார்க்க நேரம் போதாது. தட்டி தட்டி உங்களுக்கு ஒரு சுவையை ஊட்டி போட்டு போவதுதான் என்னுடைய நோக்கம். இதை இப்ப ஓங்கார சத்தம் எப்படி அந்த ஓங்கார ஒலி எழுப்பப்படுகின்ற எல்லாத்தையும் சிந்திப்பதற்கு நேரம் பத்தாது. அதுக்கு கிட்டத்தட்ட அதை சிந்திக்கின்றாலே 1.5 மணி நேரம். ஆகவே அந்த ஓங்கார வழியிலே தான் ஓங்கார ஆற்றல் சத்தமில்லாத நிலையிலே இருந்துதான் இந்த சத்த பிரபஞ்சம் உருவாகின. அந்த சத்த பிரபஞ்சத்திலே தான் ஓங்கார ஆற்றல் தொழிற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே 2வது நிலை அகரவழி அல்லது சுத்த சன்மார்க்க பெருவழி என்பது சத்தமில்லாத வெளி. அங்கு சத்தம் இல்லை, அங்கு பரிபூர்ணமான மௌன நிலையிலே தான் அந்த வெளியிலே வெளி இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையிலே தான் சத்தம் உருவாகும். ஏன் காற்று உருவானாத்தான் சத்தம் உருவாக முடியும். அந்த சத்தமில்லாத வெளியில இருந்து தான் முதல் காற்று சலன சக்தி உருவாகி காற்று உருவாகி அந்த காற்றணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது ஒளி உண்டாகி பஞ்சபூதங்களும் உருவாகின என்பது இது நாங்கள் திருவருட்பாவிலே அகவிலே நாங்கள் நன்றாக பார்க்கலாம். அப்ப அங்கேதான் அந்த அகரவழி இருக்கண்டா இல்லை. இப்படி வெளியில புறத்திலேயும் சத்தமில்லாத வழி இருக்கின்றது, சத்தமுள்ள சப்த பிரபஞ்சமும் இருக்கின்றது. அந்த ஓங்கார ஒளியிலே ஒலி அல்லது ஒளியிலே ஓங்கார ஒளியிலே இருந்துதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் நாங்கள் உட்பட இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோற்றம் பெற்றன. அப்ப நாங்கள் முதல் சொன்ன அந்த பரவழி, அதாவது சுத்த சிவவழி அல்லது அகரவழி அல்லது சுத்த சன்மார்க்க பெருவழி என்று பல வகையான பேர் இருக்கின்றன, எல்லாம் ஒன்றுதான். அப்ப அந்த வழியிலே இருக்கின்ற வழி என்றால் நாங்கள் எல்லாருமே ஒரு சூனிய பிரதேசமாக நினைத்து கொண்டு இருக்கின்றோம். வெளியிலே தான் ஆகாச அணுக்கள் நிறைந்திருக்கின்றன. என்னைக்கும் சித்தர்கள் தெளிவாக பேசிவிட்டார்கள். வள்ளல் பெருமான் இன்னும் அழகாக விரிவாக அகவல்லே பேசியிருக்கின்றார். நாங்கள் வெளியென்ற உடனே சூனியம் ஒன்றும் இல்லை, எங்கென்ற கண்ணுக்கு தெரியவில்லை நாங்கள் இல்லை என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. வெளியிலே ஆகாச பூத அணுக்கள் நிறைந்து இருக்கின்றன. எல்லா எங்களுக்கு கண்ணு இப்ப இந்த இடத்திலும் ஆகாச பூத அணு இருக்கு. அதே போல அந்த அகரவழி அல்லது சுத்த சன்மார்க்க பெருவழி அந்த வழியிலே இருந்துதான் இந்த வழியெல்லாம் மலர்ந்து இருக்கின்றன. அப்ப அந்த வழியிலேயும் ஆகாச பூத அணு உண்டு. அந்த ஒரு ஆகாச அணுத்தான் நமக்குள்ளே உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே ஒரு பகர வடிவமான சிறிய குழி இருக்கின்றது. அந்த குழிக்குள்ளே அந்த ஆகாச அணுத்தான் ஆன்மாவாக இருக்கின்றது. இதுதான் முதல் முக்கியமாக பெருமானாருடைய நெறியிலே தெரிந்து கொள்ள வேண்டியதும், தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப தெளிவாக அந்த அகர வழியிலே இருக்கின்ற ஒரு ஆகாச அணுத்தான் நம்முடைய ஆன்மாவாக இருக்கின்ற இடம். உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே ஒரு பகர வடிவமான சிறிய குழி இருக்கின்றது. அந்த குழிக்கு உள்ளேதான் ஆன்மா, அந்த ஆன்மாவுக்குள்ளேதான் அந்த சிதாகாசம் ஒரு ஆகாச அணு இருக்கின்றது. அப்ப இயற்கையாகவே எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் திருவருட்பாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிருக்கு உயிர் 2 நிலையிலே பேசுவார். உயிருக்கு உயிர். அப்ப அந்த உயிருக்கு உயிரில இருந்துதான் எங்களுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கு. உயிருக்கு உயிர் இல்லை என்றால் அந்த ஆன்மாவிலே அந்த அருள் சக்தி அல்லது உயிருக்கு உயிரா இருக்கின்ற சக்தி ஒடுங்கி விடுமாக இருந்தால் நாங்கள் ஜீவன் இல்லை, நாங்கள் வாழ முடியாது.
அப்ப அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த அந்த ஆற்றல் தான் எங்களை இயக்கி கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றல் எங்களுக்குள்ளே எப்படி உருவாகுது என்று சொன்னால், உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே அந்த பகிர்வான குழி இருக்கென்று நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி இல்லாத அனுபவ ரீதியாகத்தான் வள்ளல் பெருமான் உணர்ந்து கொள்ளலாம் என்று பேசுகின்றார். இந்த இடங்களை எல்லாம் நாங்கள் கண்ணாலே எந்த விதத்திலும் பார்க்க முடியாது. அனுபவ ரீதியாக அந்த இடத்திலே அதை அனுபவிக்கலாம். அப்ப நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றிலே ஒரு குறிப்பிட்ட மீதமான காற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்வாங்கி அந்த சிதாகாசத்திலே அந்த காற்றணுக்கள் ஒவ்வொன்றும் அருளொளி அணுக்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. இந்த அருளொளி அணுக்கள் அந்த சிதாகாசத்திலே இருந்த அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்ற இந்த அருள் ஒளி தான், அந்த அருள் தான் நாம் சுவாசிக்க இந்த வாயுவை உள்வாங்கி வெளியில விட்டு கொண்டு இருக்கின்றது. அது இயங்கவில்லை என்றால், அந்த உயிருக்கு உயிர் இயங்கவில்லை என்றால் நாங்கள் இயங்க முடியாது. எல்லாருக்குள்ளும் இருக்கு. எல்லாரும் நிற்கின்றார்கள். வள்ளல் பெருமானுக்குத்தான் பிரத்யேகமாக இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றிலே எங்களுடைய தாய்தந்தையர்களுடைய பக்குவ அபக்குவ நிலைக்கு ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட வாயுவை இறைவன் உள்வாங்கி இந்த சிதாகாசத்திலே அருளொளிய ஆற்றலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த அருளொளிய ஆற்றல் தான் உயிருக்கு உயிராக இருந்து நம்முடைய ஜீவசக்தியை செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அப்ப நாங்கள் ஏன் நட்டமடைகின்றோம்? நாங்கள் வாழவில்லை என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், எங்களுடைய ஜீவன் நாளாந்தம் நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றை விட எங்களுடைய அதிகப்படியாக நாங்கள் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய ஜீவன் அன்றாடம் சுவாசிக்க அது பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த அருளொளியை பெறுவதற்குரிய அந்த வாயு சக்திக்கு நாங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஜீவனை மிகுதிப்படுத்த வேண்டும். இப்ப நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றை அன்றாடம் நாங்கள் செலவழித்துக் கொண்டே இருப்போமாக இருந்தால் எப்படி அங்க போய் அந்த அருளொளியை பெற முடியாது. வள்ளல் பெருமான் இந்த உலகத்தை விருப்பு வெறுப்பு அற்ற நிலையிலே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த உலகத்தை அவர் வெறுக்கவும் இல்லை, ஆனால் விரும்பவும் இல்லை. ஒரு பற்றற்ற நிலையிலே இருந்து கொண்டுதான் வள்ளல் பெருமான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்ப அந்த இயல்பு எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருட்கள்லேயோ அல்லது குறிப்பிட்ட செயல்லையோ எல்லாருக்கும் விருப்பங்கள் இருக்கின்றன. அந்த விருப்பம் ஏற்படும் பொழுது நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றை அதிகப்படியாக உள்வாங்கித்தான் அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு விருப்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள்ல, உணவில, ஏதாவது ஒன்றிலே அதிகப்படியான அதீதமான விருப்பம் ஏற்படும் பொழுது அதற்கு அதிகப்படியான காற்றை உள்வாங்கித்தான் அந்த விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளுகின்றோம். எங்களுக்கு நடக்கும் பொழுது தெரியவில்லை. நாளாந்தம் இந்த சுவாசிக்கின்ற காற்றை அதிகப்படியான விருப்பங்கள் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாங்கள் சுவாசிக்க அந்த சக்தி தான் இறங்கி அந்த விருப்பத்தை நிறைவேற்ற போகின்றது நம்முடைய உயிர். அப்ப இந்த இடத்திலே தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பேசுகின்றார். நம்முடைய ஜீவனை நாங்கள் நட்டமடைய விடாமல் மிகவும் எளிமையாக எங்களுடைய ஜீவனை சேமிக்க வேண்டும். பொருளாதாரத்தை சேமிக்கின்றோமோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. அதை பற்றி வள்ளல் பெருமான் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவருடைய சிந்தனை முழுக்க ஜீவசக்தியை சேமிக்க வேண்டும். அதைத்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே பேசுகின்றார். வேற ஒன்றும் நீங்கள் நால்வை ஒழுக்கத்தை நீங்கள் ஆழமாக படித்தால் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய பயன் என்னென்றால், ஜீவசக்தியை இந்த உடம்பிலே இப்போ பாதத்திலே இருந்து உச்சி வரையிலே வலி இருக்கு, எங்களுக்குள்ளேயும் வலி இருக்கு, புறத்திலேயும் பூமியினுடைய அடிப்பகுதியில இருந்து வலி வளர்ந்தோண்டு போகுது. அதே போல எங்களுக்குள்ளேயும் பாதத்திலிருந்து உச்சி வரையிலும் நம்முடைய வலி வளர்ந்து கொண்டுதான் போகின்றது. ஆனால் எல்லா வழியிலே உருவாகின்ற பஞ்சபூதங்களும் ஒரே மாதிரியானதாக இல்லை. நாங்கள் பௌதீக
ஆற்றலுடைய துணை கொண்டுதான் நாங்கள் துன்பமெல்லாம் இன்றோடே போ